ஹலோ ஆல், வெல்கம் டு த பனானா லீஃப் ஃபுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டியான எம்மியான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் தீபாவளி அன்றைக்கே கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா முன்னாடி நாள் செஞ்சு வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம். என்ன ரெசிபினா கேரட் பால் ஹல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பாதி வறுத்ததுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை ஒரு 20 to 25 எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் அந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா ப்ரௌனாக இருந்தது, இப்போ மாறிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்கிற நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கேரட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேரட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கேரட் நல்லா குக் ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ 2 டம்ளர் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பாலே ஆட் பண்ணுங்க. அப்போ தான் கேரட் பால் அல்வா நல்லாயிருக்கும். இப்போ 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். பட் 2 கப் ஆட் பண்ணால் தட் இஸ் எனஃப். இல்லைனா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்ல ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குங்குமப்பூ. ஒரு மைல்ட் டேஸ்ட்டும் இருக்கும். அது இல்லைனா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த மாதிரி நல்லா அதில் பால்லாம் சுண்டுனதுக்கப்புறம் கேரட் நல்லா வெந்துடும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான எம்மியான கேரட் பால் ஹல்வா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா கூலானதுக்கப்புறம் சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த தீபாவளிக்கு நீங்கள் தீபாவளி அன்றைக்கே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லைனா முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தீபாவளி ரெசிபிஸ் நிறையா அப்லோட் பண்ண போகிறேன். டேக் கேர், பை.